ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட்டை வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா XAG USD சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக ஷேர் பண்ணலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே போல் நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்ட் நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுக்கு ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ நம்ம பார்க்க போகிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணது தான். அதை வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துடலாம். இதெல்லாம் வந்து டெஸ்டிங் சார்ட்டுங்கிறது நம்ம பர்சனலாக ஹை அக்யூரசி ரேட்டில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு 1-2 சார்ட்ஸ் கொடுத்தோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ட்ரேட்ஸை வந்து நான் ஷேர் பண்ணுறது தான் டெஸ்டிங். சரிங்களா? அதில் வந்து நேற்று நம்ம பார்த்துருந்தது வந்து கோல்டு, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து சில்வர். சரிங்களா? அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னொரு விஷயம் நான் வந்து சொல்லணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்றேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து நம்ம கொடுக்குற அந்த டெஸ்டிங் சார்ட்ஸாக இருக்கட்டும், இல்லை வந்து அதர் சார்ட்ஸாக இருக்கட்டும், எடுத்து வேறு கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணுற மாதிரி ஒரு இது வந்து நான் கேள்விப்பட்டேன். ஆக்சுவலி அந்த மாதிரி வந்து பண்ணாதீங்க. இது நான் ஏன் வந்து பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, ட்ரேடர்ஸ் அப்படின்னாலே அவங்களுக்கு வந்து ஒரு யூனிக்கான அந்த ஒரு லா வந்து இருக்கும். சரிங்களா? என்ன அப்படின்னா, நம்ம வந்து அவ்வளோவா யாரையும் ஏமாற்றக்கூடாது. அப்போ தான் வந்து பணம் வந்து சேரும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சரிங்களா? அது வந்து உண்மை தான். ட்ரேடிங் கம்யூனிட்டியில் இருக்கிறவங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா, மேக்ஸிமம் ட்ரேடர்ஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேர்மையாகவே தான் இருப்பாங்க, ஜென்யூனாக இருப்பாங்க. நீங்கள் உங்களுக்கு வந்து ஒரு வேளை ட்ரேட் பண்ண தெரியலனா கூட காலப்போக்கில் வந்து கன்ஃபார்ம் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வந்து கண்டிப்பாக இந்த ட்ரேடிங் அப்படின்றது. ஓகே, இப்போ நம்ம வந்து வீடியோ பார்க்கலாம். இது வந்து டார்கெட் அடித்ததுக்கு அப்புறம். சரிங்களா? இந்த சார்ட்ஸ் எல்லாம் பார்த்தோம்னா நம்ம 1-2 சார்ட்ஸ் தான் போஸ்ட்டே பண்ணுவோம், பல்காலாம் போஸ்ட் பண்ண மாட்டோம். அதுவும் பார்த்திங்கன்னா ஹை அக்யூரசி டார்கெட்ஸ் தான். ஆர்டர் நம்ம கொடுத்துருக்கிறது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு ஆர்டர் பிளாக் தான். ஸோ இதிலேருந்து அடித்து கீழே இறங்கும் அப்படின்றது மட்டும்தான் நம்மளுடைய தியரி. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, சார்ட் ஓப்பன் பண்ணி என்னென்ன விஷயங்கள் பார்த்தோம், எதனால் வந்து இது அடிச்சிருக்கு அப்படின்னு இது பண்ணலாம். இது வந்து ஃபுல்லாக வந்து நியூஸ் டைம் ஹிட்டிங் தான். சரிங்களா? அதாவது ஹார்மோஸ் அந்த பிரச்சனையை பேஸ் பண்ணி தான் நம்ம லாஸ்ட் வீடியோஸ்லேயே பார்த்துருப்போம். ஸோ வந்து இதில் வந்து நம்ம எந்த கன்ஃபர்மேஷனும் வந்து பார்க்க போகிறது கிடையாது. டைரக்ட் வந்து என்ட்ரி தான். இது என்னுடைய என்ட்ரி பாயிண்ட்டு, இது என்னுடைய ஸ்டாப் லாஸு, இது என்னுடைய டேக் ப்ராஃபிட். இதுக்கும் கீழே போயிருக்கு. பட் வந்து அது கோல்டில் இருக்கிற அந்த மெடிக்கேஷன் டைமை வச்சு தான் இது பண்ணணும். சரிங்களா? மெடிக்கேஷன் ஆகிற அந்த டைமை வச்சு தான் இதில் வந்து டார்கெட் டிசைட் பண்ணணும். ஸோ நான் வந்து என்ன பண்ணுறேன், ரீசன்ட் ஸ்விங் லோ வரைக்குமே நான் வந்து எடுத்துக்கிறேன். சரிங்களா? இது வந்து நம்மளுடைய இது ஆர்டர் வந்து ப்ளேஸ் ஆகுது. ஆர்டர் ப்ளேஸ் ஆனால் டேரெக்டாக மார்க்கெட் கீழே போகுது. இங்கே வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு ஜோனை வந்து நான் வந்து மார்க் பண்ணி வச்சுருக்கேன். கோல்டுலேயும் இதே மாதிரி ஒரு ஜோன் நான் வந்து மார்க் பண்ணி நான் வந்து உங்களுக்கு ஷோ பண்ணியிருப்பேன். இங்கே அதே தான். காரணம் என்ன அப்படின்னா, இங்கே ஒரு வேளை வந்து இங்கே என்ட்ரி எடுத்து இது வரைக்கும் வந்து எஸ்எல் இங்கே என்ட்ரி பாயிண்ட் அப்படின்னா, இங்கே டார்கெட் அப்படின்னா அவ்வளோ பெரிய ஆர்ஆர் வந்து நமக்கு வந்து கிடைக்காது. சரிங்களா? ஆர்ஆர் வந்து கிடைக்காது. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், ரீஎன்ட்ரி வந்து எடுக்கணும். அதுக்காக தான் நான் வந்து இங்கே இதை வந்து நான் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன், டேரெக்டாக ஒரு 5 மினிட்ஸ் டைம் ஃப்ரேமுக்கு வந்து நான் வந்து மார்க்கெட்டை வந்து மாற்றிக்கிறேன். 5 மினிட்ஸில் ஏதாவது ஒரு ஆர்டர் பிளாக் மிட்டிகேஷன் இருக்கா அப்படின்றத நான் வந்து பார்க்குறேன். இங்கேயும் பார்த்தீங்கன்னா நமக்கு சூப்பரான ஒரு ஆர்டர் பிளாக் மிட்டிகேஷன் இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதை வந்து மார்க் பண்ணுறேன். இதில் இப்போ உங்களுக்கு வந்து 2 ஆப்ஷன் இருக்கும். ஒன்று, இங்கே வந்து என்ட்ரி கொடுத்துட்டு உங்களுக்கு டைவர்ஜென்ஸ் எல்லாம் இருக்கும். சரிங்களா? டைவர்ஜென்ஸ் இருக்காமல் இருக்காது. டைவர்ஜென்ஸ் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் இங்கே என்ட்ரி கொடுத்துட்டு இது வந்து உங்களுடைய ஸ்டாப் லாஸாக வச்சுக்கிட்டு நம்ம என்ன பண்ணலாம், டைரெக்டாக வந்து டார்கெட் வரைக்கும் இழுத்துட்டு போகலாம். இது ஒரு ஆப்ஷன். சரிங்களா? ஆனால் இந்த ஆப்ஷனில் பார்த்தோம்னா ஆர்ஆர் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஹை ஆர்ஆர் அப்படின்னாலே உங்களுக்கு ஹை ரிஸ்க்கும் வந்து சேர்ந்து வரும். ஸோ வந்து இது வரைக்கும் வைக்கிறீங்கன்னா ஒரு 1:9 வரைக்கும் வரும். ஆனால் என்னுடைய சஜஷன் என்ன அப்படின்னா, ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சேஃபர் ஜோனுக்காக இங்கே வைக்கணும். இங்கே வச்சோம்னா உங்களுக்கு ஆர்ஆர் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் வரும். பட் வந்து சேஃபர் ஜோனில் வந்து ட்ராவல் பண்ணலாம். சேஃபர் ஜோன்னால் நீங்கள் இது பண்ணுறது வந்து ரிஸ்க்கு வந்து உங்களுக்கு நல்லாவே வந்து கம்மியாகும். உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு கம்மியாகுது அப்படின்னாலே பொட்டான்ஷியல் வந்து சேவ் ஆகும். இது ஒரு மெத்தடு. சரிங்களா? ஓகே, இது ஒரு என்ட்ரியை நான் வந்து வச்சுக்கிறேன். இங்கே வந்து என்ட்ரின்னு வச்சுக்கிறேன். இது ஒரு என்ட்ரி நான் வந்து வச்சுக்கிறேன். ஏன்னா வந்து மார்க்கெட் ஸ்டார்ட் ஆனோடனே வந்து என்ட்ரி விழாது. சரிங்களா? ஓகே, இப்போ மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். டைரெக்டாக மார்க்கெட்டு 2 டார்கெட்டையும் அடிச்சிருச்சு. சரிங்களா? இங்கிருந்து யார் ரிவர்ஸ் ஆச்சு அப்படின்றத நான் வந்து லாஸ்ட் வீடியோலேயே சொல்லியிருப்பேன். அந்த இடத்துல பார்த்தோம்னா கோல்டில் வந்து கரெக்டாக ஒரு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ அதுலேருந்து தான் வந்து ரிவர்ஸ் ஆகிருக்கு. இன்னொரு கொஸ்டின் வந்து தாராளமாக கேட்கலாம், சார் இந்த ஒரு இதை வந்து பிடிக்க முடியுமா அப்படின்னா, இது நேற்று வந்த ஒரு நியூஸ். சரிங்களா? நியூஸ்லேருந்து அடித்து வந்து மேலே போயிடுது.
ஸோ இதையும் வந்து கேட்ச் பண்ண முடியுமா அப்படின்னா கேட்ச் பண்ணலாம். பட் வந்து அதுக்கு வந்து உங்கள் ஃபண்டட் அக்கௌண்ட் வந்து கோஆப்ரேட் பண்ணணும். அதுக்கு 2 ஸ்டெப்ஸ் வரைக்கும் அந்த ப்ரைஸ் எல்லாம் தாண்டி இருக்கணும். இல்லை நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக வாங்குறீங்கன்னா சப்போர்ட் பண்ணாது. சப்போர்ட் பண்ணாமல் தூக்கிடும், அவ்வளோதான், வேறு எதுவும் கிடையாது. சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் இதோட பண்ணிக்கிறேன். ஒன்ஸ் அகேன் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிளாக இருக்குது. கோர்ஸோடைய டீட்டெயில்ஸ் என்னுடைய காண்டாக்ட் எல்லாமே வீடியோட ஸ்டார்டிங்கில் கொடுத்துருக்கேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணிட்டு எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன இருக்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.